நம்ம தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பா நம்ம சென்னை காவல்துறை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஸ்பீடா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத வந்து உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையத்தில் ஒரு பொண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் பேண்ட் ஜிப்பை கலட்டி ஆணுறுப்பை பிடிச்சி அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் அந்த பொண்ணு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க. அதை நம்மளுமே வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இவனை அரெஸ்ட் பண்றவரன்னு போட்டிருந்தோம். அவனை சென்னை போலீஸ் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் போட்டு போலீஸை டேக் பண்ணதை வச்சு போலீஸ் இவனை கைது பண்ணதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட இந்த ஒரு ஈனப்பைய யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த மகேஷ் குமார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஈனப்பிறவி, அதாவது யூபில இருந்து இங்க வந்து இப்படி ஒரு ஊழ வேலையை பண்ணிட்டு இருக்க இந்த ஈனப்பிறவியை போலீஸ் கைது பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான பாலியல் அத்துமீறலை அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஃபேஸ் பண்ண அந்த பெண்மணிக்கு தான் நம்ம பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க அவனை பார்த்து பயந்துட்டோ இல்ல அருவருப்பு பட்டோ அந்த இடத்த விட்டு நகண்டு போகாம தைரியமா போன் எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டாங்க பாருங்க. அங்கதான் இந்த காமவெறி பிடிச்ச ஈனப்பிறவி போலீஸ் கிட்ட மாட்டு. அதோட சேர்த்து கண்டிப்பா உண்மையிலே இந்த அளவுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்த தமிழ்நாடு காவல்துறைக்கும் அந்த காவல்துறை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உதவியா இருந்த சோஷியல் மீடியாவுக்கும், அந்த சோஷியல் மீடியால இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி, அதாவது போலீஸை டேக் பண்ணி கமெண்ட் பண்ண உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.